ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுபா எங்கே ரெடியாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, புடவை கட்டிகிட்டு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிற வழியிலே சொல்கிறேன், வாங்க தெரிஞ்சுக்கலாம். கிளம்பியாச்சு, பாப்பா பையன் எல்லாம் கிளம்பிட்டு ஆட்டோ புக் பண்ணி ஆட்டோ வந்துருச்சு. ஆட்டோவில் ஏறி கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட அத்தை வீட்டுக்கு. இப்போ மேரேஜ் நடந்துச்சுல, அவங்க வீட்டுக்கு. புது பொண்ணு மாப்பிள்ளை வந்து பலகாரம் கொண்டுக்கிட்டு மறுவீட்டு பலகாரம் கொண்டுக்கிட்டு வராங்க, வாங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லோரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நாங்களுக்காக போயிருந்தோம். மறுவீட்டு பலகாரத்தெலாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தேங்காய்லாம் உடச்சி சாமி கும்பிட்டுட்டு எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸும் டீயும் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு சாப்பிட்டு எல்லாம் பேசிட்டு உட்காந்தா சும்மா தானே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிளைக்கு அந்த கிஃப்ட்டை பிரித்து என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டாங்க. எல்லோரும் உட்காந்து ஒன்று ஒன்றா பிரித்து பார்த்தோங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு கிஃப்ட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து இந்த கிளாக் வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. கல்யாணம் வந்தாலும் வீடு குடி போட்டாலும் சில பேர் இந்த கிளாக் வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. இதில் நிறைய கிஃப்ட்டு சூப்பர் கிஃப்ட்லாம் இருந்துச்சு. மெழுகில் கிருஷ்ணர் அருமையாக இருக்கார். கிருஷ்ணர் நிறைய ஜோடியாக இருக்குது. எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் பேசி சிரிச்சிட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் நைட்டு டிஃபன் வருது, சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. தோசை வேணுங்களுக்கு தோசை, இட்லி வேணுங்க இட்லின்னு கடையிலே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சாம்பார் சட்னியோட சிறப்பாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புற நேரத்துக்கு மறுவீட்டு பலகாரம் முறுக்கும் அதிரசமும் எல்லாத்துக்கும் கவரில் போட்டு கொடுத்தாங்க. வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போகிறோம். இன்னும் 2-3 வீடியோ இருக்குது, பார்த்துட்டு ஓகே பாய்.